தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு காலை 7 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் முடிக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு மைதானம் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து தர இருக்கிறார் செய்தியாளர் அஜய். அவரிடம் பேசலாம். வணக்கம் அஜய். இன்னும் அரை மணி நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கிறது. தற்போது களம் என்னவா இருக்கு? மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து பிரம்மாண்டமான விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மாநகராட்சி தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஒன்றான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய திடலிலே நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த திடலிலே இன்னும் சில நிமிடங்களிலே காளைகள் இதிலே களமாட இருக்கின்றது. அந்த காளையை அடக்க மாடுபிடி வீரர்களும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகிலே மிக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய இந்த திடலில் தான் நாம் அந்த காட்சிகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த திடலிலே இன்னும் சில வினாடிகளிலே காளைகள் வெளியில் களமாட இருக்கின்றது. அதனை மாடுபிடி வீரர்களும் தயார் நிலையில் அடக்கவும் இருக்கிறார்கள். 7 மணிக்கு சரியாக 7 மணிக்கு அமைச்சர் இதனை கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கின்றது. வாடிவாசல் எந்த அளவிற்கு தயார் நிலையில் இருக்கின்றது என்பதை அந்த காட்சிகள் நமக்கு காண்பிக்க இருக்கின்றது. இந்த ஆண்டு மட்டும் 3090 காளைகள் இதிலே களமாட இருக்கின்றன. குறிப்பாக 1849 மாடுபிடி வீரர்கள் இதிலே முன்பதிவு செய்திருக்கின்றார்கள். தற்பொழுது அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் முடிவுற்ற பின்னர் எவ்வளவு வீரர்கள் இதிலே இருக்கின்றார்கள், எவ்வளவு மாடுபிடி வீரர்கள் இதிலே இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் தெரிய இருக்கின்றது. குறிப்பாக இந்த இடத்திலே அதிக காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு அந்த கார் என்பது 8 லட்சம் மதிப்பில் இருக்கக்கூடிய அந்த கார் என்பது பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது. டிராக்டர், அதே போன்று சிறந்த காளைகள் களமாடும் காளைகளுக்கு இந்த டிராக்டர் 9 லட்சம் மதிப்பில் இருக்கக்கூடிய அந்த டிராக்டர் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது. 8 லட்சம் மதிப்புள்ள கார் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் 9 லட்சம் மதிப்பில் இருக்கக்கூடிய டிராக்டரும் வழங்கப்பட இருக்கின்றது. அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றது. இந்த குறிப்பாக இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திலே வரலாற்றிலே முதன்முறையாக LED திரையானது இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த LED திரையிலே எவ்வளவு ஒரு சுற்றுகளுக்கு எவ்வளவு மாடுகள் அடக்க இருக்கின்றது, எவ்வளவு மாடுகள் இதுவரையில் போயிருக்கின்றது என்பதெல்லாம் காண்பிக்க இருக்கின்றது. அதே போன்று காளைகளுக்கும் காளையை அடக்கக்கூடிய மாடுபிடி வீரர்களுக்கும் ஏதேனும் காயம் ஏற்பட்டால் அவர்களை சரி செய்யும் தயார் நிலை இருக்கின்றது. கீழே தேங்காய் நாறுகள் அமைக்கப்பட்டு சரியான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான பரிசுகளும் முழுவதுமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. காளைகளுக்கும் காளை வீரர்களுக்கும் வெற்றி பெறும் பட்சத்தில் அவர்களுக்கு தரக்கூடிய பரிசுகளும் தயார் நிலையில் இருக்கின்றது. என்னென்ன பரிசுகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த காட்சிகள் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் தினகரன் அதை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். அனைத்து வகையான பரிசுகளும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ரெஸ்கியூ என்று சொல்லப்படுகிற இந்த ரெஸ்கியூ வீரர்களும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே காளைகளுக்கும் காளையை பிடிக்கக்கூடிய வீரர்களுக்கும் ஏதேனும் அடிப்பட்டாலோ விபத்து ஏற்பட்டாலோ அவர்களை உடனடியாக இங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் வெளியில் கொண்டு சென்று அவர்களை முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த காலை நடைபெறக்கூடிய இந்த திடல் தயார் நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. காவல்துறையினரும் ஏராளமான காவல்துறை திடலுக்குள்ளேயும் திடலுக்கு வெளியேவும் போடப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த திடல்கள் எல்லாம் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக 7 மணிக்கு அமைச்சர் இதனை கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார். துவங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஜல்லிக்கட்டினுடைய பரிசு மட்டும். விவரங்களுக்கு நன்றி அஜய். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.